ஹலோ கைஸ், இது உங்கள் கிராக்கர்ஸ் ஐஸ் அகாடமி. டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஸ்கீம் சீரிஸில் தான் இருக்கிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 46 ஸ்கீம் பார்த்தாச்சு. இப்போ 47 ஸ்கீம் பார்க்க போகிறோம். இந்த 46 ஸ்கீம் நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனல் பேஜில் பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்கீம்ஸ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ 47 ஸ்கீம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ 47 ஸ்கீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி வரையாடு திட்டம். இது எப்போ கொண்டாடுறாங்கன்னா 2023 அக்டோபர் 12 கொண்டாடுறாங்க. இதோட காலம் வந்து பார்த்தீங்கன்னா 2022லேருந்து 27 ரொம்ப முக்கியமான காலம். சரிங்களா? எப்போ வரைக்கும் இந்த திட்டம் வந்து இயங்குதுன்னு கேட்கலாம். 2020லேருந்து 27 வரைக்கும். சரிங்களா? அடுத்து இதோட தொடக்க நிகழ்ச்சி எங்கே நடக்குதுன்னா சென்னை தலைமைச் செயலகத்தில் இது தொடக்க நிகழ்ச்சி நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை நோக்கம் என்னன்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வரையாடை வந்து கணக்கெடுக்கிறது, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்படும் நோயை கண்டறிது, அதை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கிறது திட்டத்தோட நோக்கமாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் உறுப்பினர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா 4 முழு நேர இயக்குநர்கள் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 4 முதுகலை ஆராய்ச்சியாளர்கள், ஒரே ஒரு பார்த்திங்கன்னா மூத்த விஞ்ஞானி திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுவான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி வரையாடு தினம் ரொம்பவுமே முக்கியமானது. இனி வரக்கூடிய குரூப் 2 குரூப் 4 இந்த கேள்வி வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இதுக்கு டேட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா அக்டோபர் 7. சரிங்களா? ஸோ யாரோட பிறந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீலகிரி வரையாடு தினமாக கொண்டாடுறான்னு பார்த்தீங்கன்னா ஆர்சி டேவிடாரின் பிறந்தநாளை வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி வரையாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்டேஞ்சர் ஸ்பீசியஸ், அதாவது பார்த்திங்கன்னா அழிந்து வரும் உயிரினமாக இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் வந்து அறிவிச்சிருக்கும். ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் கூட கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிஷன் இயற்கை திட்டம் 2022-23 கல்வியாண்டில் திட்டத்தை அறிவிச்சிருப்பாங்க. இத்திட்டத்தோட நோக்கம் என்னென்னு பார்த்திங்கன்னா பள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி தோட்டம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழைநீர் சேகரிப்பு, கழிவு மேலாண்மை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக ஸ்கூல்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் செஞ்சு காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிறப்பாக செயல்படக்கூடிய 5 பள்ளிகளையும் அதில் இருக்கக்கூடிய 25 மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விருதளிக்கிறது திட்டத்தோட நோக்கமாக இருக்குது. 2023-24 கல்வியாண்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைல்டு ஃபண்ட் ஃபார் நேச்சரில் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்தியிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நலமா திட்டம் 2024 கொண்டு வந்திருப்பாங்க மார்ச் 6. ஸோ தொடக்க விழா சென்னையில் நடந்திருக்கும். ஸோ இதோட நோக்கம் என்னென்னு பார்த்திங்கன்னா அரசு திட்டங்கள் மக்களுக்கு எப்படி பயன்படுதுன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்கள் பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறது திட்டத்தோட நோக்கமாக இருக்குது. ஸோ மீதி இருக்கக்கூடிய திட்டம்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.